Hi and hello fighters. This is our channel, The Rural Fighters Fight to Learn. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Sir Philip Sidney எழுதின An Apology for Poetry உடைய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான MCQs தான் பார்க்க போறோம். நான் மேக்ஸिमम எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற எல்லா எசன்ஸுமே இதில் இருக்கும். நான் ஏதாவது பாயிண்ட்ஸை விட்டுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ டைரெக்டாக நம்ம வந்து Sir Philip Sidney எழுதின An Apology for Poetry உடைய MCQs போயிடலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் MCQ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Sir Philip Sidney's Apology for Poetry is a defense of poetry against the charges brought against it by ஆன்சர் வந்து ஸ்டீஃபன் காசன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பாயிண்ட் இஸ் அ டேஷ் வேர்ட். இந்த பாயிண்ட் அப்படின்றது என்ன வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அ Greek வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் மீன்ஸ். ஸோ அதனுடைய மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இட் மீன்ஸ் அ மேக்கர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். வெயிட் இஸ். ஸோ இந்த இடத்துல வெயிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அ ப்ராஃபெட். ஓகே, நெக்ஸ்ட்டு an apology for poetry is a dash criticism. an apology for poetry எந்த மாதிரியான கிரிட்டிசிசம்னு கேட்குறாங்க. இட்ஸ் அ judicial criticism. நெக்ஸ்ட், in an apology for poetry the first section deals with dash. ஸோ an apology for poetryல ஃபர்ஸ்ட் செக்ஷன் எதை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கன்வென்ஷனல் poetry. ஓகே, நெக்ஸ்ட்டு poets create world better than the world of dash அப்படின்னு கேட்குறாங்க. போய்ட் வந்து எந்த மாதிரியான வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறாங்க, அது எதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா நேச்சர் வேர்ல்டை விட பெட்டராக இருக்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைமிங் அண்ட் வேர்சிங் ஃபார் அ போய்ட் கம்பேர் டு. ஸோ இந்த போய்ட்டுடைய ரைமிங் அண்ட் வேர்சிங் வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா லாங் கவுன் ஆஃப் அ லாயர். ஸோ இந்த லாயர் போட்டிருக்க லாங் கவுன் மாதிரியே போய்ட்டுக்கு வந்து இந்த ரைமிங் அண்ட் வேர்சிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ஸ் இஸ் அ டேஷ் டு போய்ட்ரி. வேர்ஸ் அப்படின்றது போய்ட்ரிக்கு எந்த மாதிரியான ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆர்னமெண்ட். வேர்ஸ் அப்படின்றது போய்ட்ரியோடைய ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். த போய்ட் இஸ் நோன் நாட் பை ஹிஸ். இதனோட ஆன்சர் என்னென்னா வேர்சிங் அண்ட் ரைமிங் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A poet should. ஸோ ஒரு போய்ட் என்ன பண்ணணும் அப்படின்றாங்கன்னா டீச் டிலைட் அப்படின்றது அதனோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹோமர் இஸ் அ டேஷ் போய்ட். ஸோ ஹோமர் வந்து எந்த போய்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், ஹி இஸ் அ Greek poet. நெக்ஸ்ட் ஒன். நேச்சர் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் poetry is dealt in the dash section of An Apology for Poetry. ஸோ இந்த நேச்சர் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் போய்ட்ரி An Apology for Poetryல எந்த செக்ஷனில் வந்து டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த செக்ஷன் அப்படின்னா செகண்ட் செக்ஷனில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். போய்ட்ரி அக்கார்டிங் டு சிட்னி இஸ் எசென்ஷியலி அன் ஆர்ட் ஆஃப் டேஷ். ஸோ அந்த போய்ட்ரி அப்படின்றது சிட்னியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எசென்ஷியலி அன் ஆர்ட் ஆஃப் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். An apology for poetry may be divided into dash sections. ஸோ இந்த an apology for poetry வந்து டோட்டலாக எத்தனை செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 செக்ஷன்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். சிட்னி விஷுவலைசஸ் an ideal and dash world. ஸோ இந்த கொஸ்டினில் சிட்னி எதை விஷுவலைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. an ideal and perfect world அப்படின்றது அதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அன்மேக்கிங் த டிவைஸ் ஆஃப் வில்லனி இஸ் த தீம் ஆஃப். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயாம்பிக் போய்ட்ரி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. மியூசிக் இஸ் ஆடட் டு போய்ட்ரி டு மேக் இட். ஸோ மியூசிக் வந்து போய்ட்ரி கூட ஆட் ஆகும்போது அது என்னவா மாற்றுது அப்படின்னா டிலைட்ஃபுல் அப்படின்றது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. த ஃபஸ்ட் அப்ஜெக்ஷன் அகெயின்ஸ்ட் போய்ட்ரி இஸ் கன்சர்ன்ட் வித். ஸோ இந்த ஃபஸ்ட் அப்ஜெக்ஷன் அப்படின்றது ரைமிங் அண்ட் வேர்சிங்கை தான் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. டேஷ் ட்ரீட்ஸ் த வீக்னஸ் ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் த wretchedness ஆஃப் த வேர்ல்ட். இதில் பார்த்தீங்கன்னா எலிஜியாக் போய்ட்ரி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம்.
dash is the best and most accomplished kind of poetry. இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா the epic poetry or heroic poetry அப்படின்றத ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். dash is an imitation of common errors of our life. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து tragedy. ஸோ ட்ராஜடியில் தான் அந்த இமிட்டேஷன் ஆஃப் காமன் எரர்ஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்றது, நம்ம பண்ணுற காமன் எரர்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க இது பண்ணும்போது ட்ராஜடியாக மாறுது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. காமெடி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப். ஸோ ஒரு காமெடி அப்படிங்கும்போது அது எந்த இதெல்லாம் காம்பினேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அ டிலைட் அண்ட் லாஃப்டர். இதனுடைய காம்பினேஷனை தான் நம்ம காமெடி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டேஷ் ட்ரீட்ஸ் ஆஃப் த ஈவில் ஆஃப் டைரனி அண்ட் த பியூட்டி ஆஃப் த சிம்பிள் லைஃப். ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டோரல் போயட்ரி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. த ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படின்ற ஒர்க்கை வாஸ் ரிட்டன் பை. யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஸ்டீஃபன் கோசன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காமிக் ரைட்டர்ஸ் எய்ம் அட் எக்ஸைட்டிங். ஸோ காமிக் ரைட்டர்ஸ் வந்து எதை வந்து எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸைட்டிங் லாஃப்டர் அப்படின்றது இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா வாஸ் பப்ளிஷ்டு ஆன். த ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்றது ஒரு ஒர்க்கு. அதை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அ 1591. ஓகே, நெக்ஸ்ட்டு. டேஷ் ரிவீல்ஸ் த விக்கட்னஸ் இன் ஹை பிளேஸ். ஸோ இது வந்து அந்த விக்கட்னஸை ஹை பிளேஸில் ரிவீல் பண்ணுது அப்படின்னா ட்ராஜடி. ஓகே, நெக்ஸ்ட்டு. அ மேன் லாஃபிங் அட் லென்த் டு மேக் ஹிம் அஷேம்ட் டு லென்த் அட் ஹிம்செல்ஃப் இஸ் த தீம் ஆஃப். ஸோ இதனோட ஆன்சர் வந்து சட்டரிக்கல் போயட்ரி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு. டேஷ் வேர் அகெயின்ஸ்ட் போயட்ரி. போயட்ரி யாரெல்லாம் அகெயின்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா பியூரிட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு. அன் அப்பாலஜி ஃபார் போயட்ரி இஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப். ஸோ அன் அப்பாலஜி ஃபார் போயட்ரி எந்த ஃபார்மில் எழுதியிருக்காங்க அப்படின்னா கிளாசிக்கல் ஆரேஷன் அப்படின்ற ஃபார்மில் தான் அன் அப்பாலஜி ஃபார் போயட்ரியை சார் ஃபிலிப் சிட்னி எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு. சிட்னி அடாப்ட்ஸ் த டேஷ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போயட்ரி. இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் போயட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். போயட்ரி இஸ் கிளாசிஃபைட் இன்டு டேஷ் கைண்ட்ஸ். ஸோ டோட்டலாக இந்த ஒர்க்கில் போயட்ரியை எத்தனை கைண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கைண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. த நோட்டபிள் ஃபிலாசபிக்கல் போய்ட்ஸ் ஆர். ஸோ இந்த நோட்டபிள் ஃபிலாசபிக்கல் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படின்னா சாலமன், மோசஸ் அண்ட் டெபோரா அப்படின்றவங்க தான் நோட்டபிள் ஃபிலாசபிக்கல் போய்ட்ஸ் அப்படின்னு இந்த ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. த நோட்டபிள் கிளாசிக்கல் போய்ட்ஸ் ஆர். ஸோ இந்த இடத்துல கிளாசிக்கல் போய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா ஆர்ஃபியஸ், ஆம்பியன் அண்ட் ஹோமோ அப்படிங்கிறவங்க தான் நோட்டபிள் கிளாசிக்கல் போய்ட்ஸ் அப்படின்னு இந்த ஒர்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு. டைட்டஸ், ஃபோசிலிட்ஸ், கேட்டோ, லுக்ராட்டியஸ், மேனிலியம், பாண்டனஸ் அண்ட் லுக்கன் ஆர் டேஷ் போய்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த போய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தே ஆர் ஃபிலாசபிக்கல் போய்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். த ரைட் போய்ட்ஸ் ஆர் ஹூ. ஸோ இந்த ரைட் போய்ட்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு சொல்கிறாங்க. இமிட்டேட் டு டீச் அண்ட் டிலைட் அப்படின்றத ரைட் போய்ட்ஸோடைய ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். த ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் போய்ட்ரி இஸ். ஸோ 3 கைண்ட்ஸாக பிரிச்சுருந்தாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் போய்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க. ரிலீஜியஸ் போய்ட்ரி. அண்ட் த செகண்ட் கைண்ட் ஆஃப் போய்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து philosophical poetry. And the third kind of poetry is imaginative poetry. Okay, the end of all learning is to. So at the end of all learning என்னவா இருக்கும் அப்படின்னா to know அப்படின்றது அதனோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். சிட்னி regards natural science as dash. ஸோ இந்த நேச்சுரல் சயின்ஸ் அப்படின்றத என்ன பண்ணுறாரு அப்படின்னா சர்விங் சயின்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு. சிட்னி கம்பேர்ஸ் நேச்சுரல் சயின்ஸ் டு. ஸோ இந்த நேச்சுரல் சயின்ஸை எது கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த எண்ட் ஆஃப் லேர்னிங் இஸ். ஸோ த எண்ட் ஆஃப் லேர்னிங் வந்து விர்ச்சுவஸ் ஆக்ஷன் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு. போய்ட்ரி இஸ் சுப்பீரியர் டு டேஷ். ஸோ போய்ட்ரி எதுக்கெல்லாம் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், ஃபிலாசபி, ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் இதுக்கு எல்லாமே சுப்பீரியர் தான் போய்ட்ரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு. philosophy teaches virtue by dash. ஸோ இதனோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா percept. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். history teaches virtue by.
ஹிஸ்ட்ரி வந்து விர்ச்சுவை எதில் டீச் பண்ணுது அப்படின்னா பை எக்ஸாம்பிளில் டீச் பண்ணுது. ஆனால் பொயட்ரி டீச்சர்ஸ் விர்ச்சு பை. ஸோ பொயட்ரி வந்து விர்ச்சுவை எதை வந்து பேஸ் பண்ணி டீச் பண்ணுது அப்படின்னா எக்ஸாம்பிள் அண்ட் பெர்செப்ட். ஸோ இந்த ஃபிலாசபி பெர்செப்டில் வந்து விர்ச்சுவை டீச் பண்ணுது, ஹிஸ்ட்ரி வந்து எக்ஸாம்பிள்னால வந்து விர்ச்சுவை டீச் பண்ணுது. இந்த ரெண்டையும் சேர்த்து பொயட்ரி வந்து டீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு poet is the most effective dash. ஸோ poet அப்படின்றவர் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, டீச்சர் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு philosophers cons dash. ஸோ இதில் வந்துட்டு ப்ளஷர் அப்படின்றது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு Arcadia is a dash. ஸோ Arcadia அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க, இட்ஸ் அ ப்ரோஸ் ரொமான்ஸ் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், Gaussen in against which type of literature. ஸோ Gaussen வந்து எந்த லிட்ரேச்சருக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருந்தார் அப்படின்னா இமேஜினேட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு which are the 4 objections of poetry by Gaussen. ஸோ அவருடைய ஒர்க்கில் Gaussen வந்து 4 அப்ஜெக்ஷன்ஸ் சொல்லியிருப்பார். எதை பற்றி அப்படின்னா பொயட்ரியை பற்றி. ஸோ அது என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். அதனால் நான் ஒரு எசன்ஸ் மட்டும்தான் தரேன். இதை நீங்கள் நல்லா கிராஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கரெக்டாக டிக் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், poetry is the waste of time அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா Gaussen வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா poetry is mother of lies அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் அ நர்ஸ் ஆஃப் அப்யூஸ் அப்படின்றது தேர்டாக சொல்கிறாரு. அண்ட் ஃபோர்த் ஒன், Plato had tightly banished the poets from his ideal world அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் 4 objections of poetry by Gaussen அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். In the opening part, he discussed about a horseman. What is his name? ஸோ இந்த ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு ஹார்ஸ்மேனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவருடைய நேம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவருடைய நேம் என்ன அப்படின்னா பீட்ரோ புக்லியானோ அப்படின்றது தான் அவருடைய நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 kinds of poetry is discussed by Sidney. Which are they? ஸோ an apology for poetry அப்படின்ற ஒர்க்கில் சார் ஃபிலிப் சிட்னி வந்து 3 kinds of poetry வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் poetry அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ஒரு ரிவிஷனுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிலிஜியஸ் poetry, அண்ட் தென் philosophical poetry, அண்ட் தென் imaginative poetry. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Which is the first light giver of ignorance? ஸோ ஃபஸ்ட் லைட் கிவர் ஆஃப் ignorance என்னன்னு பார்த்தா ஆன்சர் வந்து poetry. ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த சீஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் poetry அக்கார்டிங் டு சிட்னி? ஸோ சிட்னியை பொறுத்தளவுக்கு சீஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் poetry அப்படின்றது டீச் அண்ட் டிலைட் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். poetry has gotten a bad name in. ஸோ poetry வந்துட்டு ஒரு பேட் நேம் வந்து கெயின் பண்ணிச்சு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எலிசபெத்தன் ஏஜில் poetryக்கு ஒரு பேட் நேம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், சிட்னி அவுட்லைன்ஸ் த டேஷ் மோஸ்ட் சீரியஸ் சார்ஜஸ் அகேன்ஸ்ட் poetry. ஸோ இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ எந்த மாதிரியான சீரியஸ் சார்ஜஸ் வந்து poetryக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணுறாரு அப்படின்னா 4 most serious charges அப்படின்றாங்க. ஸோ இந்த இடத்துல how many அப்படின்றது தான் மீனிங் வருது. ஸோ சிட்னி அவுட்லைன்ஸ் த 4 most serious charges against poetry அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். Plato banished poets from his ideal city in the dash. ஸோ எந்த ஒர்க்கில் வந்து அவர் வந்து அந்த poet வந்து பேனிஷ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரிபப்ளிக் அப்படின்றத ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாடியம் மீன்ஸ். ஸோ எக்ஸாடியம் அப்படின்ற வேர்டு வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், poetry is a more effective dash of virtue than history or philosophy. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர். ஸோ poetry is a more effective teacher of virtue than history or philosophy அப்படின்றது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ஸ்பேக் ரைடிங் வாஸ் அ சிம்பிள் ஆஃப். இந்த ஹார்ஸ்பேக் ரைடிங் அப்படின்றது எதனுடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் அ ஸ்டேட்டஸ் அப்படின்றது அதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஹூ சேஸ் செல்ஃப் லவ் இஸ் பெட்டர் தென் எனிதிங் கில்டிங். ஸோ இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிட்னி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு, த இங்கிலீஷ் வேர்ட் சார்ம் derives from the Latin word.
ஸோ இந்த சாம் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்ட் ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் ஆகிருக்கும். ஸோ அது எந்த வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். நான் வந்து டைரெக்டாக ஆன்சரையே சொல்லிடுறேன். அதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா கார்மன் அப்படின்ற வேர்டில் இருந்து, ஐ மீன் கார்மன் அப்படின்ற லாட்டின் வேர்டில் இருந்து சாம் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டு வந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Who names Sidney's Apology for Poetry as the Defense of Poetry? ஸோ நம்மளுக்கே தெரியும் an apology for poetryக்கு வந்து இன்னொரு நேம் இருக்குது, the defense of poetryன்னு. அந்த நேம் வந்து யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து வில்லியம் போனஸ்பி அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹென்ரி ஓனி called Sidney's an apology for poetry as, ஸோ இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா an apology for poetry. Okay, next question. What is the reply of Sidney against poetry is the waste of time? So poetry is the waste of time னு மிஸ்டர் காசன் வந்து சொன்னார். ஸோ சொல்லும்போது அதனுடைய ரிப்ளை வந்து சர் ஃபிலிப் சிட்னி வந்து என்ன கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே புரியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 வந்து poetry is a source of knowledge and civilizing force அப்படின்றாரு. செகண்ட் ஒன், it can be both teach and amuse அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் ancient Greek society that respected poets அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். What is the view of Sidney on poetry is mother of lies? ஸோ காசன் வந்து poetry is mother of liesன்னு சொன்னார்ல. ஸோ அதனுடைய வியூ வந்து சிட்னி வந்து என்னவா கொடுக்குறாரு அப்படின்னா, he never affirms that his fiction is true and can never lie அப்படின்றாரு. அண்ட் செகண்ட் ஒன், the poetic truths are ideal and universal அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். What is the reply of Sidney on it is nurse of abuse? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, இட்ஸ் அ நர்ஸ் ஆஃப் அபியூஸ்னு சொல்லி காசன் சொன்னாரா. ஸோ அதுக்காக சிட்னி வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா, இட் இஸ் பீப்புள் ஹூ அபியூஸ் poetry நாட் வைஸ் வர்சா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாயிண்டில் ஹிஸ்ட்ரி ப்ரொஜெக்ட்ஸ் வயலன்ஸ் லைக் பேட்டில்ஸ் bloodshed but poetry never does this அப்படின்றாரு. அண்ட் தென் poetry helps to maintain morality, knowledge and peace by avoiding violence அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. So next, the first English critic to base his literary criticism on the philosophical principle was அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் நடந்த டிஆர்பிலெலாம் இந்த கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சிட்னி. ஸோ த ஃபஸ்ட் இங்கிலீஷ் கிரிட்டிக் டு பேஸ் ஹிஸ் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் த ஃபிலாசபிக்கல் பிரின்சிபல் அப்படின்றது முக்கியம். அது வந்து யார் அப்படின்னா சிட்னி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த பிளே which is commented by Sidney in his An Apology for Poetry for its stately speeches and notable morality அப்படின்றாங்க. ஸோ இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போடக் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு சிட்னி, ஹோமர்ஸ் உலிசஸ், அச்சிலஸ் அண்ட் அஜெக்ஸ் பர்சானிஃபை. ஸோ அக்கார்டிங் டு சிட்னி, ஹோமரோட யுலிசஸில் இருக்கிற அச்சிலஸ் அண்ட் அஜெக்ஸ் வந்து என்ன வந்து பர்சானிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா விஸ்டம், வேலா அண்ட் ஏங்கர் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அதே நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற அந்த தம்ஸ் அப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், I will meet you with my next video. Until Tata, take care, bye. This is our channel, The Rural Fighters Fight to Learn.